ஜிஎஸ்டி வரிவிகித குறைப்பு வருகிற செப்டம்பர் 22 முதல்தான் அமலுக்கு வருவதால் அதுவரை மின்னணு பொருட்கள் மற்றும் வாகனங்களின் விற்பனை மந்தமாகவே இருக்கும் என்று கூறப்படுகிறது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் டெல்லியில் புதன்கிழமை ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் நடைபெற்றது. இதில் மக்கள் பெரிதும் எதிர்பார்த்த முக்கிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஜிஎஸ்டியை எளிமைப்படுத்தும் வகையில் 4 விகித ஜிஎஸ்டியில் 12%, 28% ஆகிய விகிதங்களை நீக்கிவிட்டு 5% மற்றும் 18% ஆகிய இரு விகித நடைமுறையை பின்பற்றுவதாக முடிவு செய்யப்பட்டு அதற்கு கூட்டத்தில் ஒப்புதலும் வழங்கப்பட்டுள்ளது. இதன்படி பல்வேறு அத்தியாவசிய பொருட்களின் விலை கணிசமாக குறைய வாய்ப்புள்ளது. தனிநபர் ஆயுள் காப்பீடு மற்றும் மருத்துவ காப்பீடுகளுக்கு வரி விதிப்பு முழுமையாக நீக்கப்படுகிறது. உயரக கார்கள், புகையிலை பொருட்கள், சிகரெட் போன்ற குறிப்பிட்ட பொருட்களுக்கு மட்டும் சிறப்பு 40% ஜிஎஸ்டி விதிக்கவும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. குளியல் பொருட்கள், நெய் மற்றும் பால் பொருட்கள், பாத்திரங்கள், குழந்தைகளுக்கான உணவு பாட்டில்கள், டயப்பர்கள் மற்றும் நாப்கின்கள், தையல் இயந்திரங்கள் மற்றும் மருத்துவத்துறை சார்ந்த சில உபகரணங்களுக்கு 5% வரி குறைக்கப்பட்டுள்ளது. அதேபோல் மின்னணு பொருட்கள் மற்றும் வாகனங்களுக்கு வரி குறைக்கப்பட்டுள்ளது. உதாரணமாக ஏசி, டிவி, மானிட்டர்கள், ப்ரொஜெக்டர்கள் ஆகியவற்றிற்கான வரி 28%இலிருந்து 18% குறைக்கப்பட்டுள்ளது. மின்னணு பொருட்களுக்கான வரி 10% குறைக்கப்படுகிறது. அதுவே 18% வரி என்றால் 9,000, புதிய வரி விகிதத்தால் ரூபாய் 5,000 மிச்சமாகிறது. அதே போல பைக்குகள், 3 சக்கர வாகனங்கள், கார்கள் ஆகியவற்றிற்கான வரியும் 28%இலிருந்து 18% குறைக்கப்பட்டுள்ளது. 10 லட்சம் காரின் விலையில் 10% குறைவு என்றால் 1 லட்சம் வரை சேமிப்பாகிறது. இதனால் செப்டம்பர் 22ஆம் தேதி வரை இந்த பொருட்களின் விற்பனை பெரிதாக இருக்காது என்றே நிபுணர்கள் கூறுகின்றனர். புதிய வரி விகிதங்கள் நவராத்திரியின் முதல் நாளான செப்டம்பர் 22 முதல் நடைமுறைக்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் செப்டம்பர் 22 முதல் முக்கிய பொருட்களின் விலை குறையும் வாய்ப்பிருப்பதால் மக்கள் அத்தியாவசிய பொருட்கள் வாங்கும் முடிவை நிறுத்தி வைத்துள்ளனர். குறிப்பாக பைக் மற்றும் கார்கள் வாங்க நினைப்பவர்கள் செப்டம்பர் 22க்கு பிறகு வாங்க முடிவெடுத்துள்ளனர். ஏற்கனவே கடந்த மாதமே சுதந்திர நாளன்று தீபாவளிக்கு மக்களுக்கு மிகப்பெரிய பரிசு காத்திருப்பதாக பிரதமர் மோடி அறிவித்தார். ஜிஎஸ்டி வரியில் திருத்தம் மேற்கொள்ளப் போவதாக மத்திய அரசும் தொடர்ந்து அறிவித்ததை அடுத்து கடந்த ஆகஸ்ட் மாதத்திலேயே மின்னணு பொருட்கள், வாகனங்கள் ஆகியவற்றின் விற்பனை கணிசமாக குறைந்துள்ளதாக தரவுகள் தெரிவிக்கின்றன. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் மாருதி, சுசுகி விற்பனை 8% குறைந்துள்ளது. கடந்த ஆண்டு 1,43,075 கார்கள் விற்பனையான நிலையில் கடந்த ஆகஸ்டில் 1,31,278 கார்கள் மட்டுமே விற்பனையாகியுள்ளன. அதேபோல ஆல்டோ, எஸ்பிரஷோ என சாதாரண ரக கார்களின் விற்பனை கடந்த மாதம் குறைந்துள்ளது. அந்த வகையில் இந்த மாதமும் வருகிற செப்டம்பர் 21 வரை அத்தியாவசிய பொருட்களின் விற்பனை மந்தமாகவே இருக்கும் என்று கூறப்படுகிறது. அதே நேரத்தில் செப்டம்பர் 21க்கு பிறகு ஏசி, டிவி, பைக்குகள், கார்கள் உள்ளிட்ட பொருட்களின் விற்பனை அதிகரிக்கும் என்று தொழில்துறை நிபுணர்கள் கூறுகின்றனர்.